வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சீதா, அருண் இவங்க 2 பேரோட அந்த பாசம். இந்த பக்கம் நம்ம முத்து மீனா அவங்களோட பாசம். இந்த பக்கம் விஜய் ஆண்டி தன் மகனுக்காக வந்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. இதுதாங்க. நம்ம அவங்க மாமியார் வந்து அருணோட மாமியார் வந்து சொல்லிறாங்க, "இந்த மாரி இப்படிலாம் அடிச்சதில்ல. இந்த மாரிலாம் உங்க அம்மா இருந்தா செஞ்சிருப்பீங்களான்ட்டு" திட்டி இது பண்ணிட்டு இருக்காப்புல. ஃபோன கட் பண்ணிறாப்புல. நம்ம அவங்க அம்மா வந்து சீதாட்ட பேசிட்டு இருக்கும்போது, அ சீதா வந்து விட்டு குடுக்காம பேசுறாப்புல அருண. இத பார்த்து நம்ம முத்துவும், மீனாவும் வந்து சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் மாறி வருவாப்புல அப்படின்ட்டு. அருணும் வந்து நம்புறாப்புல சீதா வருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா வந்து அ முத்துவையும், மீனாவையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏன்னா மீனாவுக்கு வந்து குழந்தை பிறக்க மாட்டுது. அவங்க வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு. ஒரு 50, 50 சான்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த மாரி ச ஒரு ஒரு டெஸ்ட்டு செஞ்சா, அதில 50% இருக்கு அப்படிங்கிறாப்புல. இத கேட்டு வந்து ஷாக் ஆகுறாங்க மீனா. பட் இருந்தாலும் நம்பிக்கை வருது நம்ம முத்துவுக்கு. வீட்ல வந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. நம்ம முத்து வந்து நம்பிக்கை குடுக்குறாப்புல. அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகும். நீ டோன்ட் வொரி. அந்த கடவுளே நம்ம பக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. தைரியம் குடுக்குறாப்புல. இங்கிட்டு நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ மோர் பந்தல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் வந்து இது மோர் மோர் குடுக்குறாப்புல. அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அத வந்து என் பொண்டாட்டிக்கு வந்து வாழ்த்துங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இந்த பக்கம் விஜய் ஆண்டி வந்து பார்வதி ஆண்டிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி ரோஹிணி வந்து இந்த மாரி டைவர்ஸ் குடுக்காம வந்து குழந்தை பெறப்போறா அப்படின்னு சொன்னோனே, சந்தோஷம் தானே! நீ தான் பாட்டி ஆகப் போற அப்படின்னு சொன்னா, விஜயாக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.